கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் பரிசுத்த அந்திரேயா அவர்களை குறித்து தியானிக்க அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த யோவான் 1 அதிகாரம் 40 வசனம். இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்ற யோவான் ஸ்நானகனின் குறியீட்டை கேட்டு இயேசு கிறிஸ்துவின் முதல் சீடனாக வந்தவர் பரிசுத்த அந்திரேயாவே ஆவார். மேசியாவை கண்டோம் என்று சொல்லி தனது சகோதரன் பேதுருவை இயேசுவண்டை அழைத்து வந்தவரும் இவர்தான். மீன் பிடிக்கும் தொழிலை செய்யும் இவர்கள் இருவரும் இயேசுவே நமக்கு எல்லாம் என்று தங்களை அர்ப்பணித்து சிலுவை மரணங்களையும் கூட ஏற்று சாட்சிகளானார்கள். பிறரது தாக்கம், தாகம், ஏக்கம், பசி இவைகளை அறிந்து 5000 பேர் உணவு கொள்ளும் மிகப்பெரிய அற்புதம் நடக்க கருவியாக இருந்த சிறுவனை இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வந்த மனிதரும் கூட பரிசுத்த அந்திரேயாவே ஆவார். இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற புற சமய கிரேக்கர்களை கூட இவரே இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வந்தார். தற்சமயம் ரஷ்யா பகுதியில் உள்ள ஜார்ஜியா பகுதியில் சபைகளை நிறுவி பேராயரை அபிஷேகித்து அதன்பின் பட்ரோஸ் என்ற பட்டணத்தின் அதிபரின் மனைவி மாக்சிமில்லாவை மனம் மாற செய்ததினால் இவரை சிலுவையில் இழுத்து அறைந்து 69ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி கொலை செய்தனர். அந்திரேயாவை போல நாமும் கூட, எனக்கு பிரியமானவர்களே, பிறரை கிறிஸ்துவினிடத்தில் அழைத்து வர நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். பிறரின் தேவைகளுக்காக கிறிஸ்துவிடம் மன்றாட, நாம் பெற்ற நன்மைகளை நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளும் நமக்கு அறிமுகமானவர்களும் கூட அதே நன்மைகளை பெற கிறிஸ்துவிடம் அழைத்து கொண்டு வருவதும் அந்திரேயாவின் மூலமாக கடவுள் நம்மோடு கூட பேசுகிற நல்ல குணாதிசயங்களாகும். அவரை போல நாமும் நற்சாட்சிகள் பெற்று பிறரும் நன்மைகளை பெறுவதற்கு கிறிஸ்துவிடம் அழைத்து கொண்டு வர ஒரு புதிய தீர்மானத்தை இந்த நாளில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள தேவன் தாமே கிருபை அளிப்பாராக. கடவுள் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சீடர்களாகிய ஆண்டவரே பரிசுத்த அந்திரேயாவை போல நாங்களும் கூட நாங்கள் பெற்ற நன்மைகளை பிறரும் அறிந்து கொள்ளும் வண்ணமாக ஒவ்வொருவரையும் உம்மிடத்திலே அழைத்து கொண்டு வர, பிறரின் தேவைகளுக்காக, பிறரின் இயக்கங்களுக்காக உம்மிடத்திலே ஜெபிக்க, பிறரை உம்மிடத்திலே அழைத்து கொண்டு வர ஒரு நல்ல ஒரு குணாதிசயத்தை அந்திரேயாவை போல நாங்களும் பெற்றுக்கொள்ள இந்த நாளில் நீர் கிருபை அளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் வழியாக நீர் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிற நன்மைகளை, கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுமாறு மீட்பர் இயேசுவின் வழி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமீன்.